சரி சரி. என்ன எனக்கு அப்பா என் அப்பா பிடிக்கும், அதே மாதிரி என் தலைவனை பிடிக்கும். ஐயோ, எனக்கு இங்க இருந்துகிட்டு எனக்கு செய்தி தெரியலையே. வீட்டுல இருந்து எனக்கு போன் பண்றாங்கல்ல. போன வாரம் தானே அண்ணன்ட்ட வந்து கேட்டு போனேன் நானு. நீங்களா இல்லம்மா, நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா என் தலைவன எப்படி இந்த மனுஷன் மீம்சி வெங்காயம் போட்டு மனசு உடைய வச்சுக்கினீங்களா. நானும் மீடியாவில் தான் இருக்கிறேன். வேணாமா? ஆமாமா, ஆமா ஆமா ஆமா, நான் அடிச்சு சொல்லுவேன். நல்லது காட்டுறது நீங்கதான், கெட்டது காட்டுறது நீங்கதான். ஒரு சில பேர் பண்ற தப்பால மனசு உடைஞ்சிட்டாருமா, மனசு உடைஞ்சு மன இது மட்டும் வரக்கூடாது, மனக்கவலை மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. மனக்கவலை வந்தா நல்லவே, சத்தியமா நிம்மதியா இருக்க முடியாது. நீங்களும் ஒரு காரணம், ஒரு சில கூட இருந்தவங்களும் அவங்களும் ஒரு காரணம். வேணானா அப்பல இருந்து நம்ம நினைச்சனா வேணா வேணா வேணா. வேற என்னன்னா பண்ண முடியும்? மீம்சி வெங்காயம் சிங்கம் மாதிரி இருந்தாரு. சிங்கத்துக்கு மறு உருவம் என் கேப்டன் விஜயகாந்த். சிங்கம் கூட இருக்காது அந்த மாதிரி. ஒரு நடந்து வந்தா இன்னொரு வாட்டி அந்த முகத்தை போய் எங்க நான் பார்க்க போறேன். எங்க அண்ணன் மாலை போட்டிருக்கான், மாலை போட்டுட்டா பரவாயில்ல. ஐயா 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 ஐயா. விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதன், கடவுளுக்கு சமம். அவர் வந்து இன்னும் 100 ஆண்டு இருந்திருக்கணும். அவருக்கு சில இதனால அவர் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் ஒரு ஏழைங்களுக்கு ஒன்றுனா நிற்கிறது அவர் ஒன்று தான். அதே மாதிரி நியாயத்துக்கு மட்டும்தான் போராடுவார், அநியாயத்துக்கு போக மாட்டார். அதுக்கு மேலே போனால் அடித்து தூள் கிளப்புவார் அவருடைய கேரக்டர். அது மாதிரி மக்களுக்கு நல்லா செய்வார், படிப்பு விஷயம் ஏழைங்களுக்குன்னா வந்து அவர் தான். அதே மாதிரி அரசியல்லையும் சரி படத்துலேயும் சரி நல்லா செய்வார், நல்ல குணம். எனக்கு 40 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் நடந்து வந்தாங்கன்னா சிங்கம் மாதிரி வருவார். பத்து போகும், யாருக்கிட்ட நெருங்க முடியாது. உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கை நிறுவனம் 10 அடி தள்ளித்தான் நிற்கணும். தப்புனா தப்பு தான். அப்படி தைரியமான ஆள். அவர் இறந்துட்டார், மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இனிமேல் வந்து அவர் மாதிரி ஆளெல்லாம் பார்க்க முடியாது சார். இன்றைக்கி சொல்கிறேன், நீ பிறக்கவும் முடியாது. அவருக்கு வந்து கொடுக்கத்தான் தெரியும், வாங்கி பழக்கமே கிடையாது. அதான் 40 வருஷம் எனக்கு ஓரளவு தெரியும். எந்த கையில் விட்டு பையில் அப்படி விட்டார்னா என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துட்டு போகிறாரு. எம்ஜிஆருங்கிறாங்க, எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு நமக்கு தெரியலை. அதுக்கடுத்து இவர் தான் ஏழைங்களுக்கு செஞ்சது. இன்னுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அரசியலையும் துணிஞ்சு அடிப்பார். பார்த்தீங்களா, சட்டசபையில் நெருப்பமாக விளையாண்டார். இனிமேல் இப்போல்லாம் விளையாட முடியுமா? எதிர்கட்சி இருக்கும்போது சில பேர் காலில் விழுந்து ஆட்சியை பிடிப்பான். இவர் மக்களுக்காக நான் போராடி மக்களுக்காக கொடுத்த கோரிக்கையை கேட்கல. எதிர்கட்சியே வேணால் தூக்கி போட்டு வந்துட்டார்ல, யார் வருவோம் அந்த காலத்தில்? கரெக்டு தானே? அப்படி மனுஷன் இனிமேல் வர முடியாது சார். நல்ல மனிதன் இறந்துட்டார், ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பேர் டாக்டர் சத்யவாணி. கேப்டன் டிவியில் 10 இயர்ஸாக நான் வந்து நம்ம உணவே நமக்கு மருந்துன்னு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். கேப்டன் வந்து சாப்பாடு போட்டது தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி எல்லா நோய்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு
நம்ம பூமியில் விளையிற பொருட்களை வச்சு மூலிகைகள் மூலமாக எப்படி நம்ம உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தலான்றத தெளிவாக சொல்லுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அதன் மூலிமா இன்னைக்கு எல்லா நோய்களையும் அவங்கவுங்களே குணப்படுத்தக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் கேப்டன் டிவியிலேருந்து யூடியூப்பில் வருது. யூடியூப் மூலியமா பார்த்து இன்னைக்கு அவங்கவுங்களோட நோயை குணப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவரோட நோயை கடவுள் ஏன் குணப்படுத்தலைங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது இயற்கை, மரணம் என்பது இயற்கை. ஆனால் அவர் சாகலை, அவர் உடம்பு மட்டும்தான் போயிருக்கே ஒழிய அவருடைய உள்ளமும் அவர் செய்த எல்லா தொண்டுகளுமே ஒவ்வொரு ரத்தமுள்ள எல்லா மனிதர்களோடையும் கடைசி வரைக்கும் இருக்கும். நான் என்னுடைய கை முறிவு என்னால் வீட்டில் இருக்க முடியல. அவருக்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லலைன்னா நான் அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவருக்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லணுன்றதுக்காகவே வந்திருக்கேன். ஒவ்வொரு மக்களுமே அந்த யூடியூப்பை பார்த்து அவங்கவுங்க நோயை குணப்படுத்திக்கிறாங்க. இது விஜயகாந்த் கொடுத்த அடுத்த கொடை மக்களுக்கு. பசியை மட்டும் அவர் போக்கலை, பிணியையும் போக்கியிருக்கார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஆனால் அவர் எப்படி அடுத்த எம்ஜிஆர்னு மக்கள் சொன்னாங்களோ அது உண்மையாயிருச்சு. எம்ஜிஆர் 24 டிசம்பர், அவர் 28 டிசம்பர். அதிலிருந்து தெரிஞ்சுக்கங்க, தர்மம் எப்பயுமே தலை காக்கும். தலை காக்காட்டியும் ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலையும் அவர் இருப்பார். நன்றி. எந்த அளவா கடல் அளவே மிஸ் பண்ணுறோப்பா. எங்கள் தலை போயிடுச்சுப்பா. பேச கட்சி தொடங்கின நாள்ல இருந்து எல்லாருக்கும் பாரி வள்ளல் மாதிரி இருந்தாரு. போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் என்ன கட்சி வளர போகுது? எங்களெல்லாம் அவர் பாதுகாப்பாங்க. வெளியாளுனே மதிக்க மாட்டாங்க, எல்லாரையும் அவர் மதிப்பாருங்க. நியூ இயர் தொடங்கித்தான் நாங்கள் அவங்க கையில் போய் 100 ரூபாய் வாங்கணுன்னே போவோம். அவர் கையாலேயே கொடுப்பாரு. இந்த ராசா இனிமேல் அவர் வழி வரவே யாராலையும் அதை நிறைவேற்ற முடியாதுப்பா. அவ்வளோதான், பேச முடியல. எனக்கு ரொம்ப விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய நடிப்புலேருந்து நான் அதிகம் பார்த்த ஆள். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுலேருந்து கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பிடிபடல எனக்கு. அவருடைய நடிப்பு அந்த கேப்டன் பிரபாகரன் அந்த ஒரு போலீஸ் அதுக்கும் ரொம்ப ஃபேமஸாக விஜயகாந்துடைய நடிப்பு நிறையா படத்தில் நல்ல விதமாக இருந்தது. அதுக்கு மேலே பெருமை சொல்லவோ பேர் சொல்லவோ முடியல. அவர் மாதிரி ஒரு மனிதர் நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அதிக கூட்டம், அன்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம், அவருக்கு இருக்குது அன்பு. அவர்கிட்ட எல்லாரும் ஒரு இறந்த இது அடக்கம் பண்ண கூட அவர் ஒரு மைதானம் கொடுத்துருக்காரு. ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு இது பிரியா எல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் நல்ல ஷூட்டிங்க்கு எல்லாரையும் படத்துக்கெல்லாம் சேர்த்து விட்ருக்காரு. திரைப்பட இதுக்கு ஜனங்களுக்கு நிறையா அவர் சம்பள உயர்வு, ஏத்தம், மதிப்பு எல்லாமே இந்த ஷூட்டிங் விஷயமாக அவர் செஞ்சுருக்காரு. அந்த பேர் புகழ் அவர்கிட்ட எங்களுக்கு இருக்குது. அவர் ஒண்டி நான் எம்ஜிஆருக்கு அடுத்த பகுதியாக நான் வைப்பேன். நினைச்சு பார்க்கவே முடியல சார். ரொம்ப வருத்தமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. விஜயகாந்த் ரசிகர்கள் சரி, மக்களுக்கும் சரி, இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. சொல்ல முடியல, வார்த்தைகள் சொல்ல முடியல. இன்னும் க்ரௌடு எவ்வளோ வரும்னு தெரியல. அங்கே வீட்டிலேயே க்ரௌடு. ஆனால் இறப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் நம்ப முடியல சார் இறந்தாங்கன்னு சொன்னது. அவர் மீண்டு வருவார்னு நினச்சோம், எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், நல்ல மனுஷன் சார். அவரை பற்றி குறை சொல்ல எனக்கு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா படமும் பிடிக்கும். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வண்டி பின்னாடியே வந்தோம். அவ்வளோ அங்கேருந்து க்ளவுடு பஸ் எதுவும் ஓடலை. முடிஞ்சாக பார்த்துட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நாங்கள் எல்லாம் இறைவனை வாழ்த்துக்கிறோம். அவ்வளோதான். அவங்க நல்லா இருக்கணும்.